கௌதாரி விற்கிறவரு என்ன பண்றாருன்னா, ஒரு 400-500 கௌதாரி இருக்கும். அதை ஒரு கூண்டுலையும், ஒரே ஒரு கௌதாரி அதை ஒரு தனி கூண்டுலையும் போட்டு அடைச்சி வித்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த கௌதாரியை வாங்க வந்தவர் என்ன விலை அப்படின்னு கேட்கிறாரு. கௌதாரி 400 ரூபா ஒரு ஜோடி அப்படிங்கிறாரு. ஓகே, அது என்ன தனியா ஒரு கூண்டுல ஒரு கௌதாரியை போட்டு வச்சிருக்கீங்களா, அது என்ன விலை அப்படிங்கிறார். அது 5000 ரூபா, ஒரு கௌதாரி 5000 ரூபாய் அப்படிங்கிறார். என்ன வித்தியாசம், இது 400 ரூபாய் ஜோடி, அது ஒரு கௌதாரி 5000 ரூபாங்கிறீங்களே அப்படிங்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, அது நான் வளர்க்குறேன், அந்த கௌதாரியை வந்து நான் தனிப்பட்ட முறையில் வளர்க்குறேன். அந்த கௌதாரியை தான், இந்த கௌதாரிகளெல்லாம் பிடிக்கிறதுக்காக நான் அந்த கௌதாரியை வச்சிருக்கேன். அது ஒரு மாதிரியா குரல் கொடுக்கும். அந்த குரலுடைய ஓசையை நம்பி மற்ற கௌதாரிகள்லாம் வந்து என்கிட்ட வலையில வந்து சிக்கிடும். அதனால அதுக்கு வேண்டிய உணவை நான் கொடுக்குறேன், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதனால அந்த கௌதாரி எனக்கு விசுவாசமா இருக்குது மற்ற கௌதாரிகள்லாம் பிடிச்சு கொடுக்கறதுக்கு. அதனால அந்த கௌதாரி 5000 ரூபா வேணா வாங்கிக்கங்க அப்படிங்கிறார். உடனே அந்த வாங்க வந்தவர் சொல்றாரு, 5000 ரூபா பணத்தை கொடுத்து அந்த கௌதாரியை கொடுங்க அப்படிங்கிறார். அந்த கௌதாரியை வாங்கி அந்த சந்தையிலேயே அதனுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறாரு. அப்ப அங்க நின்றுட்டு இருந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னையா உனக்கு என்ன பைத்தியமா, 5000 ரூபாய்க்கு கௌதாரியை வாங்கி அங்கேயே கழுத்தை நெரிச்சு போட்டுட்டிய அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு, தனக்கு விரும்பியது கிடைக்குது, தனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சு தர்றாரு அப்படிங்கிறதுக்காக இது குரல் கொடுத்து தன்னுடைய இனத்தையே இன்னொருத்தவனுக்கு காட்டி கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. கௌதாரிகள் தன்னால வலையில வந்து மாட்டி சிக்கி உயிரிழக்குது அப்படிங்கிறது விதி, இயற்கை. ஆனா இது இந்த ஒரு கௌதாரி என்ன பண்ணுது, தன்னுடைய இனத்துக்கே துரோகம் செய்யுது. தன்னுடைய குரல் கொடுத்து தன்னுடைய பக்கம் ஈர்த்து அதை அடுத்தவங்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுது. அதனால இந்த மாதிரியான துரோகம் செய்யக்கூடிய கௌதாரிகள் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொன்ன அப்படிங்கிறாரு. இது கௌதாரிகளுக்கான கதை மட்டுமல்ல, நமக்கானது, நம் சமுதாயத்திற்கானது.